ஹாய் ஹலோ வெல்கம் டு டெக் தி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் கரண்ட்னா என்ன, கரண்ட்டில் ஒர்க் ஆகிற எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன, எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்த்தோம். அதெல்லாம் புரியலன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொன்னால் டேரெக்டாக எனக்கு கால் பண்ணியே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் புரியும், எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கன்ட்டு. அதனால் வாட்டர் ஃப்ளோ வச்சு கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்காக இந்த வாட்டர் பாட்டில் அப்புறம் இந்த டியூப் இதை வச்சு கரண்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த 2 வாட்டர் பாட்டிலை பேட்டரி அசியூம் பண்ணிக்கிட்டா இந்த பக்கம் ப்ளஸ் டெர்மினல், எம்டியாக இருக்க இந்த பக்கம் மைனஸ் டெர்மினல். இப்போது இதுக்குள்ளே இருக்க தண்ணியை வந்து எலக்ட்ரானாக அசியூம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த தண்ணிக்கு கலர் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இந்த டியூப் வழியாக தண்ணி பாஸ் ஆகும்போது தண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நமக்கு தெரியாது. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற கப்பு தான் இங்கே டிசி மோட்டராக நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போது இந்த எலக்ட்ரான் வந்து சும்மா மூவ் ஆகாது, இதுக்கு ஒரு புஷ் கொடுக்கணும். அந்த புஷ்க்கு பேர் தான் வோல்டேஜ். ஸோ இங்கே நான் புஷ் கொடுக்க போகிறேன், அதாவது வோல்டேஜ் கொடுக்க போகிறேன். எலக்ட்ரான் வந்து இந்த டியூப் வழியாக மூவ் ஆக போகுது. இந்த டியூப் வழியாக ஃப்ளோ ஆகுது இல்லையா, இது மூலயமா டிசி மோட்டருக்குள்ளே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கிரியேட் ஆகி அங்கே இருக்கிற அந்த ப்ரொப்பலர் சுற்றுற மாதிரி ஒரிஜினல் டிசி மோட்டரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவால் டிசி மோட்டர் சுற்ற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் டெர்மினல் வழியாக பேட்டரியுடைய மைனஸ் பக்கத்துக்கு, அதாவது எம்டி கேன் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துக்கு எலக்ட்ரான் ஃப்ளோலாம் மூவ் ஆகும். இந்த ஃப்ளோக்கு பேர் தான் கரண்ட். இப்படி தான் கரண்ட் வந்து ஒர்க் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நான் வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தோன்னா வேகமாக சுற்றும். இங்கே நான் எவ்வளோ புஷ் கொடுக்கணும் அவ்வளோக்கு வேகமாக சுற்றும். இதை கேப் இல்லாமல் இந்த புஷ்ஷை நான் கொடுத்தேன்னா இந்த வாட்டர் பாட்டிலோடைய மவுத்து சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதனால் இதில் எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து அதிகமாக வரும். இப்போது நான் ஒரு வாட்டி புஷ் பண்ணுறேன், இந்த மவுத் வழியாக எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ ஆகுது பாருங்கள். இதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசிஸ்டர் இல்லைன்னா நிறைய ஃப்ளோ ஆகும். இந்த கேப்பை நம்ம ரெசிஸ்டராக அசைன் பண்ணிக்கிட்டோன்னா இது வழியாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது கம்மியாக போகும். இந்த டியூபுக்குள்ளே எவ்வளோ கம்மியான ஃப்ளோ நடக்குதோ அதே மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ சர்க்கியூட்டில் கம்மியாக போகும். இதுக்காக தான் நம்ம ரெசிஸ்டரை சர்க்கியூட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த பென்சிலில் இருக்கிற டியூப்ஸை லைட்டாக அசைன் பண்ணிக்கிட்டா இந்த பக்கம் ப்ளஸ் டெர்மினல் இருந்து அனுப்புகிற எலக்ட்ரான்ஸை வோல்டேஜ் மூலயமா அனுப்பும்போது இந்த பென்சில் இருக்க டியூப்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, அப்புறம் மைனஸ் டெர்மினலுக்கு போகுது. இங்கே ஃப்ளோ ஆகும்போது அந்த டியூப் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதே மாதிரி டிசி லைட்டில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெட்டீரியலில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது அதோடைய ஹீட்டால் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதுதான் நமக்கு லைட்டாக தெரியும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் டெர்மினல்லேருந்து மைனஸ் டெர்மினலுக்கு மூவ் ஆகிற இந்த ஃப்ளோவை கரண்ட் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த ஃப்ளோக்கு தேவையான புஷ்ஷை தான் வோல்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். கரண்ட் அட் வோல்டேஜ்னா என்னன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.